நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நேற்றுக்கு எங்கள் வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் இங்கிட்டெல்லாம் வந்தாரு நம்ம பாஜக RSS மோடி அமித்ஷாவின் முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி தவளம்பாடி வந்தார். முரட்டு அடிமை எடப்பாடி வந்தார். வழக்கமா அவர் என்ன பேசுவாரு? அவர் பேசுறதே தான் பேசுவார். இப்பெல்லாம் ரொம்ப உற்சாகமா பேசுறார், ரொம்ப கோபமா பேசுறார், ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறார். என்ன இல்லாம ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ஏதாவது ரெட்புல், குளுக்கோஸு, நல்ல ஆரஞ்சு, ஆப்பிள், அண்ணன் நல்லா கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, அண்ணன் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மீதி எங்க அண்ணனுக்கு சொல்றபடி பேட் ஹேபிட்ஸ் எதுவும் கிடையாது. பேட் பொலிட்டிஷியனே தவிர எங்க அண்ணன் மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடிக்கு பேட் ஹேபிட்ஸ் கிடையாது. ஆனா பேட் பொலிட்டிஷியன், கரப்ஷன் பொலிட்டிஷியன், கலெக்ஷன் பொலிட்டிஷியன், கமிஷன் பொலிட்டிஷியன் எங்க அண்ணன் மோடி முரட்டு அடிமை எடப்பாடி தவளம்பாடி டெட் பாடி. ஆமா, நேற்று என்ன பேசினாரு முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி? வழக்கமா பேசுறதான். அவர் ஆற்காடுல பேசுறதா நான் முழுமையா கேட்டேன். ஆற்காடுல அவர் பேசுறாரு. அப்பதான் நான் டிவி வச்சேன். அப்போ டிவியில காமிச்சாங்க லைவ். மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி பேசுறது என்ன சொல்றா? திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, சிரிக்கிறார். ஒரு மாதிரி சிரிக்கிறார். அப்படி சுற்றி நல்லா இந்த படம் பாத்தீங்க நீங்க? ஜப்பானின் கல்யாணராமன் படம் பார்த்தீங்களா? ஜப்பானின் கல்யாண படம், டபுள் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் வர கமல்ஹாசன நம்ம நடிகர் அண்ணன் சத்யராஜ் படத்துல மேல தள்ளி கீழே தள்ளி சாவிடுவார். அதுல வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாட வரல கமல்ஹாசன். அது ஒரு பல்லு ஒன்று இருக்கும் தெரியுமா? நல்ல பெருசா இருக்கும் பல்லு, முன்னால் மாட்டு பல்லு மாதிரி இருக்கும். அதான் அந்த படத்தினுடைய ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஜப்பானின் கல்யாணராமன். அந்த ஜப்பானின் கல்யாணராமன் சிரிச்சு அப்படி இருக்கும். அதே மாதிரி எங்க அண்ணன் எடப்பாடி சிரிக்கிறார், சிரிச்சுனே பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, திமுகவின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி மக்களோட ஆட்சி, உங்களின் மக்களுக்கான ஆட்சி, அகற்ற போகிற தேர்தல் இது. நான் திரும்பி சொல்றேன். நல்லா எப்பவுமே உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும், உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். என்ன சொல்றாரு நம்ம மோடி முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி? என்ன சொல்றாரு? திரு ஸ்டாலின் அவர்களே, திமுகவின் மக்களோடு ஆட்சி, உங்களின் மக்களோடு ஆட்சி, உங்களின் மக்களுக்காக ஆட்சி, உங்களின் மக்களின் ஆட்சி, அகற்ற போகிற தேர்தல். ஸ்டாலின் அவர்களே, உங்களின் மக்களோடு திமுகவின் ஆட்சி, அகற்ற போகிற தேர்தல். சொல்றது யாரு? முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி சொல்றார். ஓ, அப்ப நீங்களே ஒத்துனீங்கல்ல? மக்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரே தமிழகத்தின் தலைவர், அன்பு தலைவர், 2026 மீண்டும் மக்களுக்காக நல்லாட்சி தரப்போகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். இது மக்களோட ஆட்சி, மக்களின் ஆட்சி. உங்கள் எடப்பாடி, நீங்கள் 4 வருடங்கள் முதலமைச்சராக இருந்த உங்களின் அதிமுக ஆட்சி, ஒட்டுமொத்தமாக நீங்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுகவின் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, நீதிமன்றத்தால் பலமுறை தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி இழந்த ஆட்சி, உங்களின் ஊழல் கரை பிடந்த அதிமுகவின் ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு தன்னுடைய பிரச்சார கூட்டத்திலே அவரே ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்தார். அவரே சொல்லிட்டார், ஸ்டாலின் அவர்களே, இது மக்களோட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, திமுக ஆட்சி, அந்த ஆட்சியை அகற்ற போகிற தேர்தல் இந்த தேர்தல். அப்புறமா இன்னொன்னு சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, தண்ணி பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்த்து வச்சிட்டோம், தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டோம், அனைத்து ஏரிகளும் குட்டைகளும் தூர்வாரினோம். எங்களுடைய ஆட்சியிலே அத்தனை ஏரிகளும் குட்டைகளும் தூர்வாரி நீர்கள் நிரம்பியது. ஏரிகளும் குட்டைகளும் கால்வாய்களும் நீர் நிரம்பி நீர்களெல்லாம் வடிந்து சென்றது, ஊத்து போல் சென்றது. ஐயோ, இங்க வேற எங்க வேணாம். அண்ணன் முரட்டு அடிமை எடப்பாடி இங்க அணைக்கட்டுல, இங்க அணைக்கட்டு தொகுதியில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஏரிகள், பல்வேறு கால்வாய்கள், பல்வேறு குட்டைகள் அதிமுக ஆட்சியில் நீங்க தூர்வாரல. அதிமுக ஆட்சியில் அணைக்கட்டு தொகுதியில பல்வேறு ஏரிகளையும் குட்டைகளையும் கால்வாய்களையும் தூர்வாரியது யார் என்று கேட்டால், 3வது முறை அணைக்கட்டு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற எங்கள் இளம்புயில் அணைக்கட்டு தொகுதி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் AP நந்தகுமார் எம்எல்ஏ, எங்கள் மாவட்ட கழக செயலாளர் இளம்புயில் அண்ணன் AP நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் சொந்த பணத்தில் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது தன்னுடைய சொந்த பணத்தில் அண்ணன் AP நந்தகுமார் அவர்கள் அணைக்கட்டு தொகுதியில ஏரிகளையும் குட்டைகளையும் கால்வாய்களையும் தூர்வாரினார். அது முடிஞ்சிச்சா? அந்த அணைக்கட்டு பக்கமா ஏதோ ஒரு கவர்மெண்ட் பங்கனுக்கு நம்ம மோடி முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி வரார். அங்க வரும்போது பேசுறாரு, எப்பவுமே ஒரு பொய் பேசுன பழக்கம் முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு, எப்பவுமே பொய் பேசுன பழக்கம். அங்க அவர் சொல்றார், இதோ இங்க பாருங்கள், இந்த அணைக்கட்டு தொகுதியில் இருக்கிறதே ஏரிகள் குட்டைகள் கால்வாய்கள்,
இதெல்லாம் தூர்வாரி ஐயா, எங்களின் ஆட்சி, எங்களுடைய அதிமுக ஆட்சி, என் ஆட்சியிலே தூர்வாரப்பட்டது. அடுத்த நிமிஷமா அவர் இப்படி போனாரு. அண்ணன் ஏபிஎன் கையில மைக் எடுத்தாரு. அப்பா, நீ வேணா பொண்ணா இருக்கலாம், கல்யாண பொண்ணாகலாம், ஆனா மாப்பிள்ள நானுன்னாரு. எடப்பாடி அணைக்கட்டு தொகுதியில் ஏரிகளையும் குட்டைகளையும் கால்வாயும் தூர்வாரியது நாங்க அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி சொன்ன உடனே, அவர் இப்படி போன உடனே மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இளம்புயில் ஏபி நந்தகுமார் அவர்கள் மைக் எடுத்துன்னு சொன்னாரு, அண்ணன் எடப்பாடி, பொண்ணு வேணா நீங்க இருக்கலாம், கல்யாண பொண்ணு வேணா நீங்க இருக்கலாம், ஆனா கல்யாண மாப்பிள்ள நான் என்னார். என்னுடைய தொகுதி அணைக்கட்டு தொகுதியில் ஏரிகளையும் குட்டைகளையும் கால்வாய்களையும் தூர்வாரியது என்னுடைய சொந்த பணத்திலே. திமுகவின் தொண்டன், தலைவர் தளபதி ஸ்டாலின் தொண்டன், தொகுதி மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஏபி நந்தகுமார் ஆகிய நான் என் சொந்த பணத்தில் தான் ஏரிகளையும் குட்டைகளையும் கால்வாய்களையும் தூர்வாரினர் என்று அண்ணன் ஏபி அங்கே சொன்னார். இப்படி அவர் எதுவும் பண்ண மாட்டார். மொரட்டு அடிமை, மோடியின் மொரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி எதுவும் பண்ண மாட்டார். ஆனா எல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாம் நான் தான் பண்ணேன். அப்புறம் என்ன சொன்னார்னா, அதாவது கொரோனா காலத்துல நான் எப்படி கஷ்டப்பட்டேன், கொரோனா காலத்துல நான் எவ்வளவு நல்லது பண்ணேன், கொரோனா காலத்துல நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன். ஐயா, கொரோனா காலத்துல கொள்ளடிச்சுங்கன்னு சொல்லுங்க. மொரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களே, கொள்ளைன்னா சாதாரண கொள்ளை இல்ல. அதுல எப்படி நீங்க மொரட்டு அடிமையை மோடிக்கு, பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ், அமித்ஷாக்கு அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுலயும் மொரட்டுத்தனமா கொள்ளையடிக்கக்கூடியவர் அந்த மொரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. மொரட்டுத்தனமா கொள்ளையடிச்சாங்க. கொரோனால கொள்ளையடிச்சிருந்து கூட மொரட்டுத்தனமா கொள்ளையடிச்சாங்க. அதெல்லாம் விஜயபாஸ்கர் தான் பாரு, அவன் தான் சம்பந்தப்பட்ட அமைச்சரா இருந்தான், புதுக்கோட்டையில் நிக்கிறான் பாருந்தால் குட்கா விஜயபாஸ்கர் திருடணும். அந்த கொரோனா காலத்தில் 2 பேர் சண்டாய் போச்சு. யாருக்கு? மொரட்டு அடிமை எடப்பாடிக்கும் குட்கா விஜயபாஸ்கர் சண்டாய் போச்சு. ஏன்னா தினம் டிவியில யார் வரதுன்னு கேட்டா, புதுக்கோட்டையை சேர்ந்த அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தினம் டிவியில் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க. தினம் ஒரு சின்ன பையன் இல்ல, எனக்கு ஃப்ரெண்டு தான். எனக்கு புதுக்கோட்டை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நல்ல ஃப்ரெண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2001 2006 அந்த பீரியட்ல அந்த எம்எல்ஏ வந்தார் புதுக்கோட்டையில. நாங்கெல்லாம் எம்எல்ஏஸ் இருப்போம், அங்க எம்எல்ஏஸ் வருவார். என் ஃப்ரெண்டு விபேர் இளம்பரத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்லா பேசுவோம் அப்படி. என்ன அப்ப இந்த டிவியில தினமும் காட்டுவாங்க. கொரோனா யாரு கொரோனாக்கு மினிஸ்டர்? சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் டிவியில காமிக்க ஒரு கட்டத்தில் என்ன போச்சு. அப்போ விஜயபாஸ்கர் தாண்டா கொரோனா முடிஞ்ச சிஎம் போட்டான். அவங்க கட்சியில் ஐடிவிங்க. இது நம்ம டெட் பாடி, உண்மையிலேயே டெட் பாடி ஆகி மொரட்டு அடிமை, மொரட்டத்தனமான கோவம் வந்து விஜயபாஸ்கரை கூப்பிட்டு, ஏய், நான் ஜெயலலிதா சசிகலா காலில் விழுந்தது நானு, நான் டேபிள் அடி போனது நானு, தவழ்ந்து போனது நானு, சசிகலா கால் பிடிச்சது நானு, டயர் நக்கந்து நானு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திருடி கொலகாரி காலில் விழுந்து நான் முதலமைச்சரானா, நீ எடுத்து முதலமைச்சர் பேசுற. பட்டா மவனை, இனிமே இந்த கொரோனா முடிஞ்சு இயல்பு வாழ்க்கைக்கு தமிழ்நாடு இந்த உலகம் வர வரைக்கும் உன்னை டிவியில பார்க்க கூடாது, பார்த்தா உன்னை மந்திரி படம் தூக்கிடுவேன்னு கொரோனால சண்டை வந்துச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. யாருக்கு? மொரட்டு அடிமை எடப்பாடி அவர்களுக்கும் குட்கா விஜயபாஸ்கருக்கும். ஆனா தலைவர் தளபதி அவர்கள், மொரட்டடிமை எடப்பாடி அவர்களே, எங்கள் அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் பொழுது கொரோனா உச்சகட்டமாக விட்டுட்டு போயிட்ட. நீ 7 லட்சம் கோடி வச்சுட்டு கஜானாவை காலி பண்ணிட்ட. கொரோனாவை சரியான சிகிச்சை கொடுக்காம, அதை தடுக்காம நீ பாட்டுக்கு போய் எங்கேயோ உக்காந்துட்ட. ஆனா தளபதி முதலமைச்சராக சந்தோஷமாவே இல்லை. 1 வருஷம் கஷ்டப்பட்டு கொரோனா ஒழிச்சார். வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாத்தார். 3 வருஷம் நாங்க ஆட்சியை நடத்தணும். இதுல இவரு சொல்றார் என்னன்னு சொன்னா, கொரோனால நாங்க அவ்வளவு பண்ணமே, இப்படி பண்ண. கொரோனாலையும் கொள்ளடித்த கொள்ளைக்காரன் தான் முரட்டுத்தனமான கொள்ளை, முரட்டுத்தனமான ஊழல், முரட்டுத்தனமான திருட்டு மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, அப்பா மகனும் அப்படியே வந்து அவங்க ராஜ்யம் தான் நடக்குது. அப்பா மகனுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் தான் கூச்சலிடுறாங்க. அப்பா மகன் வாரிசு அரசியல் கொண்டு வரலாம் மொரட்டு அடிமை எடப்பாடி. ஆனா மக்கள் ஏத்துக்கணும். கலைஞருக்கு அடுத்து தளபதி கலைஞர் எந்த இடத்துல முன்னிலைப்படுத்தல. எத்தனை முறையா நான் உனக்கு சொல்லிட்டோம், மரமண்ட மொரட்டு அடிமை எடப்பாடி எந்த இடத்துலயும் கலைஞர் தளபதியை முன்னிலைப்படுத்தல. யாரா இருந்தாலும் என் மகன் எனக்கு அடுத்து இந்த இடத்துல மாவட்ட செயலர் வருவானான்னு தூக்கி பிடிப்பாங்க. என் மகன் எனக்கு அடுத்து அமைச்சரா வருவானான்னு தூக்கி பிடிப்பாங்க. என் மகன் எம்பியா வருவாங்களான்னு தூக்கி பிடிப்பாங்க. என் மகன் எம்எல்ஏ வருவாங்களான்னு தூக்கி பிடிப்பாங்க. ஆனா கலைஞர் தலைவர் தளபதி அவர்களும் தூக்கி பிடிக்கல. சுயம்பா வந்தார்.
அவரா உழைச்சி ஒரு கட்டத்துல மக்கள் ஏத்துக்கினாங்க, கட்சிக்காரர் ஏத்துக்கினாங்க, தளபதியை எதிர்கால கழகமாக, எதிர்கால தமிழகமாக நம்முடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஏத்துக்கினார். இப்ப உன் புள்ள அரசியலுக்கு வரலன்றியா? உன் புள்ள அரசியலுக்கு வரலன்றியா? பணம் வாங்குது 4 வருஷம் யாரு? பல ஆயிரம் கோடி, லட்சம் கோடிக்கு மேல யாரு பணம் வாங்குது? பணனுடைய டீலிங் பூரா யாருன்னு கேட்டா மிதுன் பழனிசாமி, மிதுன் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியினுடைய பையன் தான் என்ன சொல்றது, எடப்பாடி பழனிசாமியுடைய பையன் மிதுன் பழனிசாமி தான் 4 வருஷம் பணம் வாங்குது, எல்லா நிர்வாகம் பார்த்து, அரசாங்க நிர்வாகம் பார்த்து, டெல்லிக்கு போறது வருது. இப்ப அமித்ஷா காலில் விடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது, பிஜேபி ஒரு அடிமையா இருக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா எடப்பாடியுடைய பையன் மிதுன் தான். அது ஒண்ணு குடும்ப அரசு இல்லையா? அப்புறமா இன்னொன்னு எடுத்துக்கினாங்க. என்னன்னு கேட்டா, அதாவது இந்த சப்ஜெக்ட் பேசலாமா எனக்கு ஒரு அச்சமா இருந்துச்சு. இருந்தாலும் பேசும், ஏன்னா இது பேச வேண்டிய சப்ஜெக்ட். நான் யூடியூபர், நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா தளபதியை குறை சொல்லும் போது நான் அதை பேசுவேன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தளபதியை குறை சொல்லும் போது நான் பேசுறேன். ஏன்னா என்னால தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாது, ஏன்னா போகக்கூடாதான். தேர்தல் முடிவு வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடாதான். எங்க இருந்தாலும் நான் திமுக காரன், என் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாலும் நான் திமுக காரன், என்னைக்குமே நான் திமுக காரன் தான். அந்த நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல இவர் என்ன சொல்றாரு, அதாவது உள்நாட்டுக்குள்ள குழப்பம் வர்றாராம். திமுக கூட்டணி பத்தி விமர்சனம் பண்ணார். யாரு? முரட்டு அடிமை, மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. விடுதலை சிறுத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, 8 தான் கொடுப்பீங்களா, தேமுதிக 10, ராஜேஷ் வாங்கிப்பான் இருந்தாலும் பேசணும். அதுக்கு நேற்று நான் வெற்றி செஞ்சுட்டேன். கம்யூனிஸ்டுகளுக்கு பாருங்க அவ்வளவு கம்மி சீட்டா. இப்படி வேல்முருகன் வெளியே போயிட்டாரு, எங்க கூட்டணி பத்தி இவர் பேசுறாரு. உங்ககிட்ட எதனா புது கூட்டணி வந்துச்சா? அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, வாக்கு இருக்கிற கட்சி, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிற கட்சிகள் திமுக கொடுக்கிறது. உங்க கொடுக்கறதெல்லாம் ஊழல் பண்ண கட்சி. இடி, ஐடி, மோடி, அமலாக்கத்துறை, ஜெயிலு, இதுக்கு பயந்தவங்க உங்க கொடுக்குறாங்க, உங்களோட சேர்த்து. என்ன இப்போ என்ன சொல்றாரு நேத்தன்னா, அதாவது மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சர், கட்சியின் மூத்த முன்னணி தலைவர், காட்பாடியிலே மீண்டும் களமிறங்கி இருக்கிற வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் குறித்து பேசுகிறார். நமது மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் குறித்து. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் அன்புமணி 4 நாளா இதுதான் பேசியிருக்கிறான். இதை பேசி ஆக வேண்டிய ஒரு விஷயம், இது பேசிதான் அவன் எட்டு ஆகணும்னா அன்புமணி அண்ணன் துரைமுருகன் எடுத்தான். வன்னியருக்கு ஒண்ணு இல்லையா? வன்னியருக்கு ஒண்ணு இல்லையா? திமுக ஒரு கட்சி தான் வன்னியருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்துச்சு இந்த சொசைட்டில. திமுக என்ற ஒரு இயக்கம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் வன்னியர்களுக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுத்தார். எம்பிசி பட்டியல சேர்த்து பொய் வழக்கெல்லாம் ரத்து பண்ணி, இதோ இப்ப எங்க தலைவர் தளபதி வன்னியர்களுக்கு விழுப்புரம் பக்கத்துல மணிமண்டபம், மூத்த தலைவர் கோவிந்தசாமிகளுக்கு செலவிச்சிருக்காரு. அந்த 22 தியாகிகளுக்கு ஒரு நிதி உதவி, அவங்க குடும்பத்துக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை, எனவே வன்னியர்களுக்கு எல்லாம் நன்மை பண்ணது முத்தமிழர் டாக்டர் கலைஞர், திமுக, இன்று தளபதி என்றும் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பதிவு பண்ணிடுறேன். இவர் சொல்றார் எடப்பாடி. என்னன்னு கேட்டா, பாவம் அண்ணன் துரைமுருகன் வயசாச்சு, என்ன மரியாதை இருக்கிறது? அண்ணன் துரைமுருகன் மீது ஏறி போய் சவாரி பண்ணி அப்பனும் புள்ளியும், அதாவது முதலமைச்சரையும் அண்ணன் உதயநிதியும் பொழைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன மரியாதை இருக்குது? அண்ணன் துரைமுருகனுக்கு என்ன மரியாதை? பாவம்னு ஜப்பானின் கல்யாணராமன் கமலஹாசன் சரிகிற மாதிரி அந்த பல்ல போட்டு இருந்தாலும் சரிதாரையோ ஒன்னு சொல்லிட்டா. இதை சொல்ல வேண்டிய விஷயம். என்ன மரியாதை இல்லை அவருக்கு? நீங்க எல்லாம் என்ன இங்க குறுக்கு சார் விட்டுறீங்களா? திமுக குள்ள என்னையா மரியாதை இல்ல உங்களுக்கு? என்ன ஒரு பகடக்காயா? இது பேசுற எந்த தப்பு கிடையாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ அம் ரெக்கார்டிங் திஸ் மெசேஜ் இன் மை சோசியல் மீடியா ஸ்பீச். என்ன மரியாதை இல்ல? இந்த இயக்கத்தில் மாணவர் பருவத்தில் அரசியலுக்கு வந்தவர், அவர் ஊருக்கு பக்கத்தூர்காரன் தான். இந்த இயக்கத்தில் மாணவர் பருவத்தில் அரசியலுக்கு வந்தவர், அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவர், தலைவர் கலைஞரத்தில் நெருங்கியவர், மாநில மாணவர் அணி செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர். அவர் மாணவர் அணி செயலராக இருக்கும் பொழுதே மதிமுக பிரிவதற்கு முன்னால் கோவையிலே நடந்த மாநாட்டிலே மாணவர் அணி ஊர்வலத்தில் அண்ணன் துரைமுருகனும் அண்ணன் காந்தியர்களும் நடந்து செல்கிறார். அவரோடு நாங்கள் சென்றோம். இன்றைய வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்போயில் அண்ணன் ஏபி நந்தகுமார் மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கிறார். குடியாத்தத்தை சேர்ந்த அண்ணன் பொன் அண்ணாதுரை அவர்கள் அமைப்பாளராக இருக்கிறார். வேலூரிலே மறைந்துவிட்ட அண்ணன் முகமது சாதிக் ஒரு துணை அமைப்பாளர், அரக்கோணத்தில் கெனடி ஒரு துணை அமைப்பாளர். நான் அப்பதான் மாணவர் அணியில சின்ன பையனா வரேன், 18 வயசு கூட இல்லை. மாணவர் அணி செயலராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன். அதன் பிறகு அவர் கட்சி பதவியை சொல்கிறேன். அதன் பிறகு அவர் தலைமை நிலை செயலாளராக வருகிறார், சிறப்பாக பணியாற்றுகிறார்.
தலைமை நிலை செயலாளராக இருந்து மண்டல பொறுப்பாளராக வருகிறார். அதன் பிறகு முதன்மை செயலாளர், அதன் பிறகு அவர் முதன்மை செயலாளராகிறார். அதன் பிறகு துணை பொதுச் செயலாளராக வருகிறார். அதன் பிறகு கழகத்தின் பொருளாளராக வருகிறார். இன்றைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர். அத்தனை உயரிய பதவியும் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இன்று தலைவர் தளபதி அவர்களும் அத்தனை பதவிகளையும் கொடுத்தவர்கள் அலங்காரம் பார்த்திருக்கிறது. அவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் 10வது முறை நிற்கிறார் நினைக்கிறேன். இப்போ 10வது முறை இந்தியாவிலே ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் 53 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பணியாற்றிய அவை முன்னவர் 10வது முறை இன்றைக்கு காட்பாடி தொகுதியிலே அவர் நிற்கிறார். நிச்சயமாக இந்த காட்பாடி தொகுதியிலே 10வது முறை உதயசூர சின்னத்திலே போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு மண்ணின் மைந்தர் துரைமுருகன் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காட்பாடியில் வெற்றி பெறுவார். இந்த பதிவிலே சொல்கிறேன். ஏதோ முகஸ்துதிக்காக அவர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் 30 வருஷமா அரசியல் இருக்கிறேன். 96 காட்பாடி தொகுதியில் வேலை பார்க்கிறேன். எனக்கு ஓட்டர்ஸ் உடைய பல்ஸ் தெரியும், எனக்கு பப்ளிக்ஸ் உடைய பல்ஸ் தெரியும். 14 வயசுல பெங்களூர்ல 10th படிச்சுட்டு வந்ததுல இருந்து நான் அரசியல் இருக்கிறேன். வேற தொழிலே கிடையாது. ஐ எம் a professional orator, I am a professional politician. தேர்தல் களம் என்று சொன்னால் எனக்கு அல்வா சாப்பிடுவது போல் காட்பாடியிலே இந்த முறை எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆனா 30,000 ஓட்டுல ஜெயிப்பார். சொல்ல வருகிற செய்தி, அவர் என்ன வந்துட்டு அவருக்கு வயசாயிடுச்சு மரியாதை இல்லைன்னு பேசுறியோ, டெட் பாடி, யோ மோடி அடிமை எடப்பாடி 89 தொடர்ந்து அவர் அமைச்சராக இருக்கிறார். அவர் பார்க்காத டிபார்ட்மெண்ட் கிடையாது. கலைஞர் அவர்கள் அவருடைய சொந்த பிள்ளை சொல்ல தம்பி போல் அவர் மீது பாசம் வைத்திருக்கிறார். அதே போல் கலைஞர் மீது எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த அளவுக்கு மரியாதை மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மீது தலைவர் தளபதி வைத்திருக்கிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வைத்திருக்கிறார். திமுக இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் வைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து அமைச்சராக வருகிறார். தொடர்ந்து அமைச்சர். அவர் பார்க்காத ஒரே பதவி முதலமைச்சர் பதவிதான். ஆனால் முதலமைச்சர் அமர்கிற நாற்காலியிலே தலைவர் கலைஞர் அண்ணன் துரைமுருகன் அமர வைத்து அழகு பார்த்தார். எப்படின்னு கேக்குறியா? தலைவர் கலைஞர், அதாவது தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வருவதற்கு முன்பு, அவர் துணை முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆவதற்கு முன்பெல்லாம் முதலமைச்சர் மாநாடு என்று சொன்னால் டெல்லியிலே தலைவர் கலைஞர் கலந்து கொள்ள முடியாத முதலமைச்சர் மாநாடுகளுக்கு தலைவர் கலைஞரின் பிரதிநிதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு கருணாநிதி கலைஞர் என்று பெயர் பலகை இருக்கும் அந்த நாற்காலியிலே அண்ணன் துரைமுருகன் அவர்களை அமர வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆள் சொல்றான் என்னன்னா மரியாதை இல்ல, ஏணி மாதிரி ஏறி சவால் பண்றாங்க, வயசாயிடுச்சு வயசு. இதெல்லாம் அவனு சொல்லிட்டான். அவன் அன்புமணியா இருக்கட்டும், இந்த எடப்பாடியா இருக்கட்டும், தேர்தல் எப்படியும் ஜெயிச்சிடலான்னு சொல்லி இங்க உள்ள கலவரம் விடுறதான். இதை பார்த்தெல்லாம் எவனும் எந்த கோஷ்டி பொசுலையும் ஏற்படுத்த முடியாது. நான் எடப்பாடி சொல்றேன், உன்னால எந்த கோஷ்டி பொசுல உன்னால ஏற்படுத்த முடியாது. என்ன அவரே சொல்லிட்டாரு, அவர் சொன்னதான் இது. ஏன்னா இந்த பதிவுல அவரை பத்தி பேச வேண்டிய செய்தி. அவரே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? அன்னைக்கு திருநெல்வேலி மாநாட்டில் பேசும்பொழுது இளைஞரணி மாநாட்டில், அந்த மாநாட்டில் நான் பேசினேன். அந்த இளைஞரணி மாநாட்டில் நான் பேசினேன். தம்பியே வா, தலைமை ஏற்கவா, உன் தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தளபதியின் தொண்டனாக துரைமுருகன் நான் செயல்படுகிறேன் என்று கலைஞர் வைத்துக் கொண்டு மாநாட்டில் பேசினார். ஏன் இப்பொழுது சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ற இளம் தலைவன் கிடைத்து விட்டார் என்று அண்ணன் துரைமுருகன் சேலம் இளைஞரணி மாநாட்டில் பேசினார். அதை தாண்டி சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சொன்னார், நான் உறுதியாக இருக்கிறேன், தெம்போடு இருக்கிறேன், 18 வயது இளைஞன் போடு இருக்கிறேன், கலைஞர் அமைச்சரவையிலே பணியாற்றினேன், தளபதி ஸ்டாலின் அமைச்சரவையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன், எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையிலும் நான் பணியாற்றுவேன் என்று சட்டமன்றத்திலே ரெக்கார்ட் செய்தார் மண்ணின் மைந்தர் துரைமுருகன். அப்ப யோ அவரு முதலமைச்சரா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தா அவருடைய அமைச்சரவையிலே நான் இடம்பெறுவேன் பேசுறாருன்னா அப்போ துணை முதலமைச்சர் அவர்தான் நான் துரைமுருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? எல்லாம் மனதார ஏற்றுக்குதான். இவனுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேர்தல் நேரத்தில் எப்படி சண்டை விடுறான் பாருங்க. தேர்தல் நேரத்தில் எப்படி சண்டை விடுறானுங்க பாருங்க. எங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த கட்சியிலானே அசிங்கப்படுத்திட்டிய, நீ தேமுதிக அசிங்கப்படுத்தலையா? டெட்பாடி, மோடியின் முரட்டடிமை எடப்பாடி, நீ அசிங்கப்படுத்தல தேமுதிகவை. அவங்கள பார்த்து உனக்கு 0% ஓட்டுன்ற, அவங்கள பார்த்து நீ ஐசியூல படுத்திருக்க, வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் கொடுத்து உங்களுக்கு உயிர் கொடுத்தது நாங்க ராஜ்யசபா எம்பி பதவி ஏமாத்தின. இன்னைக்கு அவங்க 10 சீட் ராஜ்யசபா எம்பி சிறப்பா இன்னைக்கு மரியாதை கூறியக்கா பிரேமலதா விஜயகாந்த் இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கால். அவரை குறித்து விமர்சனம் செய்யலையா? போய் முதல்ல உந்து கழுவியா முரட்டடிமை எடப்பாடி, ஏரியில போய் உந்து கழுவு, ஏரியில போய் உந்து சுத்தமா கழுவு, அப்புறமா இங்க வா, நாங்கெல்லாம் கிளீனா இருக்கிறோம். நல்லா லோஷன் போட்டு கழுவி, நல்ல மைசூர் சாண்டல் சோப் போட்டு, நல்ல பவுடர் எல்லாம் போட்டுன்னு, நல்ல சொக்கா போட்டுன்னு, நல்ல சென்ட் அடிச்சுன்னு நாங்க கம 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 நல்லா இருக்கிறோம், கிளீன் ஆகிறோம். உந்துதான் கப்பெட்டு போயிடுது. ஏரியில போய் கழுவு, எங்களுக்கு கழுவு நீ வராத, எங்க பெட்ரூம் ஜன்னலை நீ எட்டி பார்க்காத,
உன் வீட்டு பிரச்சனை போய் பார், டெட் பாடிக்கு சொல்லுகிறேன். எனவே நீ என்ன கொக்கரித்தாலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ வேலூர் மாவட்டத்தை பிரச்சாரம் பண்ணிட்டா வேலூர் மாவட்டத்திலையும் அந்த பக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நான் என் வேலூர் மாவட்டம் பத்தி சொல்றேன். இதே காட்பாடியில் மண்ணின் மைந்தரான துரைமுருகன் இந்த தேர்தலில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். போன முறை ஒரு கேர்லெஸ்னஸ், இது சொல்றது எந்த விதமான பயம் கிடையாது. யாரோ ஒருத்தர் வராங்க குடியாத்தம் என்ன பண்ண போறாங்க, ஒரு கேர்லெஸ்னஸ். இந்த முறை கண்ணில் என்ன ஊட்டினாங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான திமுகவின் தொண்டர்கள் காட்பாடி தொகுதியில் எல்லோரும் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் DM கதிரானந்த் அவர்கள் அவர் தலைமையில் நகர ஒன்றிய பேரூர் கழக பகுதி கழக செயலர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காட்பாடியிலே அண்ணன் துரைமுருகன் வெற்றி பெறுவார். அணைக்கட்டு தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் இளம் புயல், எங்கள் மாவட்ட செயலாளர், எங்கள் குடும்ப அண்ணன் தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி அண்ணன் ஏபி நந்தகுமார் MLA, அவரும் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். இப்படி காட்பாடி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், காட்பாடியின் கட்டபொம்மன் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களோ கட்சியின் மூத்த முன்னணி தலைவர், அதுபோல் அணைக்கட்டு தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபிஎன், அவரும் 30,000 ஓட்டு, தலைவர் 30,000, தொண்டரும் 30,000. அதே போல் வேலூரில் ஏழைகளின் பங்காளன் மாநகராட்சி மேயர், வேலூரின் முதல் மேயர் அண்ணன் கார்த்திகேயன், அவரும் 30,000 ஓட்டில் ஜெயிப்பார். இங்கே கேவிக்குப்பம் தொகுதியிலே, நான் கேவிக்குப்பம் தொகுதி வாக்காளர், கேவிக்குப்பம் தொகுதியிலே டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள், அவரும் 30,000 ஓட்டுல உதயசூரன் ஜெயிப்பார். குடியாத்துல கூட்டணி புரட்சி அன்னியார் மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வேட்பாளர், திமுக கூட்டணி வேட்பாளர் அருமை நண்பர் பிரதாப் அவர்கள் முரசு சின்னத்தில் நிற்கிறார். குடியாத்தத்தில் முரசு சின்னம். குடியாத்தத்தில் தேமுதிக சார்பிலே போட்டியிடுகிற தலைவர் தளபதியின் ஆதரப்பட்டிருக்கிற வேட்பாளர், உதயநிதி ஸ்டாலின் ஆதரப்பட்டிருக்கிற வேட்பாளர், திமுக கூட்டணியின் ஆதரப்பட்டிருக்கிற வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்னியார், புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆதரப்பட்டிருக்கிற வேட்பாளர், மரியாதைக்குரிய அண்ணன் சுத்தீஸ் அவர்களின் ஆதரப்பட்டிருக்கிற வேட்பாளர் எனது அருமை நண்பர் பிரதாப் அவர்கள் முரசு சின்னத்திலே 30,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவார். வேலூர் மாவட்டத்தில் 5 தொகுதியில் இந்த வெற்றிக்கணியை எங்கள் கழக உடன்பிறப்புகள் தளபதியிடத்தில் ஒப்படைப்பார். தமிழ்நாடு முழுக்க இதுதான் ரிசல்ட். எடப்பாடி, நான் எடப்பாடி கொண்டு சொல்லிட்டா தினம் பேசுவோம். என்ன சும்மா அந்த நடிகை விஜய் பத்தியே பேசிங்க. அந்த நடிகை விஜய்ன்றது திரிஷான்றது, அவன் கூத்தடிக்கிறது, அவன் கூத்தியார்கிட்ட போறது, அவன் சக்காலத்துக்கிட்ட போறது, அவன் தண்ணியை போடுறது, அவன் போதியில போறது, இதே பேசி போச்சு. நீ தெகிட்டு போச்சு. அவன் வேட்பாளரை பார்த்தண்டே அப்பா சாமி, அக்யூஸ்ட், பிராடு, 420, கேப் மாறி, முள்ள மாறி, முற்றோக்கி, பிளேடு, அப்புறமா பாலியல் பலாத்காரம் பண்றவன், பெண்களை சீடினவன், கஞ்சா வளர்க்கிறவன், ஊரை ஏமாத்தினவன், பைனான்ஸ் ஏமாத்தினவன், இத்தனை பேர் தான் வேட்பாளர் கேள்வி கூப்பிட்டு அடிச்சுனானுங்க வேட்புமனு கொடுக்கும்போது. அதனால நான் எடப்பாடி சொல்லிடுறேன், என்னதான் பேசினாலும் நீ நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு தமிழன். எனக்கு கொங்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். கொங்கு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேச்சாளர் தமிழ்நாடு ஃபுல்லாக 30 வருஷம் நான் போவாத ஊரில் அண்ணே முரட்டு அடிமை, மோடியின் முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி, முரட்டு ஊழல்வாதி அண்ணன் எடப்பாடி, என்ன முரட்டு ஊழல்வாதி அண்ணன் எடப்பாடி, முரட்டு அக்யூஸ்ட் அண்ணன் எடப்பாடி, முரட்டு அரசியல்வாதி அண்ணன் எடப்பாடி, முரட்டு அரசியல் கரப்டட் அண்ணன் எடப்பாடி, முரட்டு கரப்ஷன் அரசியல் எடப்பாடி. உனக்கு ஒன்று சொல்றேன், கவலைப்படாத, நீ எதுவும் கவலைப்படாத. உன்னை பிஜேபி கைவிட மாட்டான். ஏன்னா அதிமுகவே அவனுக்கு நீ காட்டி கொடுத்துட்ட. தமிழ்நாடு க்ளோஸ் பண்ணிட்ட ஏடிஎம்கேவை. ஏற்கனவே பிஎம்கே முடிச்சிட்டான். அப்போ சண்டை விட்டு நீ இதே மாதிரி விசுவாசமா இருன மோடிக்கு அண்ணன் எடப்பாடி, இதே மாதிரி நீ முரட்ட அடிமையா இருந்துனா அவங்க எல்லாரும் கவர்னர் ஆக்குறாங்க. அது இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மலிவு வேலையில விற்கிற ஒரு பொருள் மாதிரி ஆயிப்போச்சு கவர்னர்ன்றது. அவன் பிஜேபி யார் வேணுமான கவர்னர் ஆக்கிடுவான். இந்திசை சவுந்தரராஜன் எல்லாம் 2 மாநிலத்தை கவர்னர் இருக்கும்போது எங்க அண்ணன் எடப்பாடி ஆக மாட்டீங்க. அதாங்க மயிலாப்பூர்ல டெபாசிட் கூட இழந்து, வழக்கமா அந்த அக்கா டெபாசிட் வாங்க மாட்டாங்க, நோட்டா கீழே வாங்குவாங்க, டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. மயிலாப்பூரில் டெபாசிட் இழக்க போகிற திருமதி இந்திசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்தை கவர்னர் போது எங்க அண்ணன் எடப்பாடி மோடியின் முரட்டு அடிமை, அமித்ஷாவின் முரட்டு அடிமை, பிஜேபி முரட்டு அடிமை, RSS முரட்டு அடிமை, முரட்டு ஊழல்வாதி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, நீ கவர்னர் ஆக மாட்டே. கண்டிப்பா உன்னை கவர்னர் ஆக்குவாங்க. ஆனா அப்படி உனக்கு கவர்னர் பதவி கொடுத்தா நான் கேட்கிற ஸ்டேட்டை நிற்குது. இந்த நார்த் இந்தியாவில் நம்ம போனா இந்திக்காரங்க மோசமானவனுங்க, என்ன சொல்றது, இந்த குஜராத், ராஜஸ்தான், இந்த உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, மகாராஷ்டிரா மோசமானவனுங்க. ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் பதவி கேளுங்க. கோவா மாநிலத்துக்கு போயிடு. கோவா மாநில கவர்னர் பதவி வாங்கிக்கினா அடாடாடாடாடா, என்கிட்ட நல்ல கூட்டம் பேசு, காசு இருந்துச்சுன்னா நான் கோவாக்கு போவேன். நம்ம அப்படி கொஞ்சம் சுபாவம் எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பத்தி. கோவா போயிடுனேன் கடைசி காலத்துல. இப்ப என்ன 72-73 வயசு ஆகுதா, ரைட்டு.
நீ 100 வயசு வாழ்ன, கோவாக்கு போனேன், கோவா மாநில கவர்னர் பதவி கேளு. நீ தான் மோடிக்கு மொரட்டடி இல்ல, மோடி கொடுப்பாரு, அமித்ஷா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு. கோவாக்கு போயிட்டீங்கன்னா கவர்னரா, அந்த கோவானுடைய கவர்னர் மாளிகை எங்க தெரியுமா எடப்பாடி என்ன? நம்ம கோவா, அது கோவா ஃபுல்லா பீச் தான், தீவு மாதிரி பீச் ஒட்ட மாதிரி இருக்கும். அலை அடிச்சிச்சுன்னா அந்த அலையினுடைய தண்ணீர் துளிகள் அந்த கவர்னர் மாளிகை விடும். அங்க வெளியே நல்லா ஈச்சர் மாதிரி சேர் போட்டுக்கும். அந்த கோவால எல்லாம் சன்பாத் எடுக்க வருவாங்க, சூரிய குளிர். யார் வருவாங்கன்னு தெரியும். அதை பார்த்துன்னு ரசிச்சுன்னு நல்ல சில்லுன்னு நல்ல ஒரு உல்லாச வாழ்க்கை வாழுன. கோவா மாநில கவர்னர் வேணா நீ ஆகலாமே தவிர இந்த ஜென்மத்துக்கு நீ முதலமைச்சர் கிடையாதுன்னு. ஏப்ரல் 23 தேர்தல், 4 வாக்குன்றாங்க. அண்ணன் முரட்டு மோடியின் முரட்டு அடிமை அண்ணன் எடப்பாடி. 23 தேர்தல், மே 4 வாக்குன்றாங்க. 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி ஜெயிக்குது. உறுதியா எங்க தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை. எனவே ரொம்ப கத்தாத, தொண்டெல்லாம் போயிடுச்சு உனக்கு. தொண்டெல்லாம் போயிடுச்சுன்னா எடப்பாடி என்ன, நல்ல ஐஸ் தண்ணி குடி. தொண்டை நல்லா ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி கலந்து குடி, நல்ல மோர் குடி, சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடு. என்ன சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடு, குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடு, தொண்டை நல்லா இருக்கும். ஓகேவா? தலைவர் கலைஞர் சொன்னார், தமிழர்களே என்னை நீங்கள் தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதக்குவேன், அதன் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்யலாம் என்று. அப்படி மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னதமான மக்கள் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சி மீண்டும் மலர்ந்திட வாக்களிப்பீர். உதயசூரிய சின்னத்தில், கை சின்னத்தில், முரசு சின்னத்தில், பானை சின்னத்தில், கதிர் அறிவாள் சின்னத்தில், சுத்தியல் அறிவாள் சின்னத்தில், ஏணி சின்னத்தில். நமது சின்னம் உதயசூரியன்.